ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர். ஸோ இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டர் மூலமாக கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் புல்லட்டை வந்து பார்த்தீங்கன்னா காதில் வாங்கி ஜஸ்ட் மிஸ்ல டொனால்ட் ட்ரம்ப் வந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. அவர் வந்து சாக போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சிம்சன் வந்து 2015 வந்து ஒரு எபிசோடில் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ஃபயராக இந்த ஒரு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதாவது அவங்க காட்டக்கூடிய அந்த ஒரு கார்ட்டூன் இமேஜ் என்னன்னா, நம்ம டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சவப்பெட்டியில் படுத்திருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து காமிச்சு இந்த மாதிரி ஷேர் பண்றாங்க. 2024 டொனால்ட் ட்ரம்ப் வந்து சாக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையிலேயே சிம்சன் ப்ரிடிக்ஷன்ல அவங்க ப்ரிடிக்ட் பண்ண விஷயமா இது மாதிரி அவங்க என்னென்னலாம் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோட தலையெழுத்தை வந்து நம்பி தான் இப்போ உலகமே இருக்கு. அப்படி பார்க்கும்போது யூஎஸோட எலெக்ஷன் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு எலெக்ஷனா எல்லா உலக மக்களால் பார்க்கப்படுது. அப்படி இந்த உலகத்தையே திருப்பி போடக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிம்சன் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க ப்ரிடிக்ட் பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் என்னன்றதை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஒரு ஷூட் அவுட்டில் வந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு. இருந்தாலும் இங்கே மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போஸ்ட்டை வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சவப்பெட்டியில் அவர் இருக்கிறாரு, 2024 அவர் சாக போகிறாருன்னு சொல்லியிருக்காங்க சிம்சன்ஸ். கிட்டத்தட்ட அதுக்கான அறிகுறி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் மிஸ் ஒரு 30 டிகிரி ஆங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தலையை மட்டும் திருப்பாமல் அந்த ஒரு ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருந்தா டெஃபினட்டாக ஹெட்ஷாட் தான், அவர் இறந்துருப்பார் அந்த ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது ட்ரம்ப்பை கொல்றதுக்கான முயற்சிகள் இப்போ வந்து அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ட்ரம்ப் சாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குல்ல. இன்னும் ஒரு 2024 முடியல, 24 என்ன வேணா நடக்கலாம். அப்படி ஒருவேளை 24 நம்ம ட்ரம்ப் இறந்துட்டார்னா இது கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரி நடந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்குள்ள அவங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி, அவங்க ஒரு வேர்ல்டே அவங்க கிரியேட் பண்ணி அதில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்சன்ஸ் அந்த கார்ட்டூன் சீரிஸோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸ் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் இந்த விஷயத்தை வந்து போட்டு டேக் பண்ணி இந்த மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சிம்சன் கார்ட்டூன்ஸ்ல எந்த விதமான ஃபுட்டேஜ்லையும் வராத ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஃபேக். இந்த ஃபேக்கான இமேஜை வந்து இப்போ அதிகமாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது நாங்கள் கிரியேட் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆஃபிஷியலாகவே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ மக்கள் பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் தான். ஸோ அது வந்து உண்மையே கிடையாது. அப்போ சிம்சன்ஸ் வந்து ட்ரம்ப்பை பற்றி எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. பட் அவரோட டெத்தை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணல. அவங்க வந்து நம்ம டொனால்ட் ட்ரம்போட வருகையை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. 2015 வந்து ஒரு பர்டிகுலர் எபிசோட்ல வந்து சிம்சன் கேரக்டர்ஸ் வந்து பறக்கிற மாதிரி அவங்களுக்கு பின்னாடி ஒரு பில் போர்டு இருக்கும். அதுல வந்து என்னென்ன வருஷங்கள்ல ட்ரம்ப் வந்து எலெக்ஷன்ல கலந்துக்கிறாருன்ற அந்த ஒரு பட்டியல் இருக்கும். அதுல ட்ரம்ப்னு போட்டு அந்த வருஷங்களும் வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுல பர்டிகுலரா 2024 அண்ட் 2028 சொல்லக்கூடிய இந்த 2 வருஷங்களை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா ட்ரம்ப் வந்து நான் 24 எலெக்ஷன்ல கலந்துக்க போறேன் அப்படின்றதுக்கான எந்த விதமான அறிகுறியும் காட்டல அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் மக்கள்ஸ்லாம் இருக்கும்போது திடீர்னு ட்ரம்ப் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, நான் எலெக்ஷன்ல இந்த தடவை போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல வந்து பிரச்சாரம் அதுல வந்து இறங்கி வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஷூட் அவுட் வந்து அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது மூலமா மொத்த அமெரிக்காவும் உழுக்கப்பட்டிருக்கு. சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியல் சப்ஜெக்டா இது மாட்டிச்சு. நிறைய பேர் இது ஜோ பைடனோட சதின்றாங்க, அது இதுன்னு மொத்த அமெரிக்காவுமே பத்திக்கிச்சு. ட்ரம்ப்பை வந்து பிடிக்காத ஆளுங்க இவங்கெல்லாம் வெறுத்த ஒரு மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்ப் மேல இறக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி மொத்தமா அமெரிக்கன் பீப்புள்ஸோட மைண்ட் செட்டே இப்போ லைட்டா மாறி இருக்கு. ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஜோ பைடன் அவரோட பேட்டிகளில் அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உளறல்களை உளறி இருக்காரு. லைக் அவருக்கு வயசாயிருச்சு அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. இதன் காரணமாக அவர் வந்து என்ன பேசுறதுனே தெரியாமல் அவர் பாட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க சார் நீங்கள் தப்பாக பேசுறீங்க, இதை பாருங்க இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா இருக்கட்டும், ஒரு சில இடங்களில் வார்த்தை தடமாறுது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்து இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்து போட்டு இங்கே பாருங்க இந்த ஆளுக்கு வயசாயிடுச்சு, இவனுக்கு என்ன பண்ணே தெரியாது, இவன் இந்த ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ அமெரிக்கன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு மீம்ஸ் போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ஜோ பைடன் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் இருக்கு. ஸோ இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் பீப்புள்ஸ் பேசிக்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்ல இந்த ஒரு ஷூட் அவுட் ட்ரம்ப் அழகா யூஸ் பண்ணிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உடனடியாக நம்ம இந்தியாவில இருந்து ஒரு விஷயம் நடக்கணும்ல, இதை பத்தி பேச அதுவும் நடந்திருக்கு. நம்ம பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு அட்டாக் நடந்திருக்கு, அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. இதை தாண்டி ட்விட்டர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேஷ்டாக்ஸும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரம்ப்பை காப்பாற்றினதே சாமி தான், ஜெகநாத் தான் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா 1980s அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஒரு சில விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. லைக் அமெரிக்காவில் வந்து ஜெகநாத்தோட ஒரு யாத்ரா ஒரு நடக்கிறதுக்கு ஒரு ஈவெண்ட் நடக்கிறதா இருந்தது, அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் வந்து அந்த டைமில் பண்ணாருன்ற காரணத்தினால தான் இப்போ இந்த டைமில் அவர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காரு கடவுளால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். இந்த விஷயத்தெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புள்ஸ் பரவிட்டு இருக்காங்க. பட் அது வந்து நம்பக்கூடாது அப்படின்றது வந்து உங்கள் இஷ்டம், உங்ககிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இப்போ சிம்சன்ஸ் இன்னொரு விஷயத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்னா ட்ரம்ப்போட டாட்டர் இவாங்கா வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் வந்து ஈடுபட போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க ஜெயிச்சு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சிம்சன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் கமலா ஹாரிஸ் ஜெயிச்சு அவங்க பிரசிடென்ட் போஸ்ட்டில் உட்கார்ற மாதிரியான சில ஃபுட்டேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காமிச்சிருக்காங்க. இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அமெரிக்கா பொறுத்தவரையும் கமலா ஹாரிஸும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமலா ஹாரிஸ்க்கு மேலே தான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. தென் அமெரிக்கன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் மேலே வந்து ஒரு ட்ரஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி பார்க்கும்போது அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அதுக்கு அவங்க வந்து உழைக்கணும். ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் அவங்க வருவாங்களா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பர்டிகுலர் 2 விஷயங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயரில் நடக்குன்றதை வந்து ப்ராப்பராக அவங்க மென்ஷன் பண்ணல. லைக் கமலா ஹாரிஸ் ஜெயிக்கிறதும் இவாங்கா ட்ரம்ப் ஜெயிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பட் இந்த 2 விஷயங்கள் கூடி சீக்கிரம் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். இந்த எலெக்ஷனில் ஜோ பைடன் அண்ட் ட்ரம்ப் இவங்க தான் வந்து எலெக்ஷனில் சேர்ந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 47% கிட்ட ட்ரம்ப்புக்கு வந்து ஓட் ஷேரிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் இந்த ஷூட் அவுட் இப்போ ஜோ பைடன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-51% வந்து அவர்கிட்ட இருக்கு. இது எப்படி வேணா மாறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபியூச்சர்லாம் நடக்க போற இந்த அரசியல் விளையாட்டை அப்பவே சிம்சன்ஸ் வந்து ஒரு சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ மறுபக்கம் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் மீம் கிரியேட்டர்ஸ் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ரியலி சிம்சன் ப்ரெடிக்ட் பண்ணது ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. மேபி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் ஆல்ரெடி நம்ம வந்து சிம்சன்ஸை வச்சு அவங்க ஃபியூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஒரு விஷயம் பேசியிருக்கோம், ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதில் இந்த விஷயங்களும் நம்ம லைட்டாக டீஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.